திருப்பூர்ல அடுத்தடுத்து 9 சிலிண்டர்கள் வெடித்த விபத்தில் பல வீடுகள் ஒரே நேரத்துல தரைமட்டமாயிருக்கு. வெடி விபத்து சத்தம் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு கேட்ட நிலையில் விபத்து நடந்த பகுதியில் பொதுமக்கள் குவிந்திருக்காங்க. திருப்பூர்ல சிக்கண்ணா அரசு கலை கல்லூரி எதிரில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் காலனி பகுதியில் சாயாதேவி அப்படிங்கிறவங்க தனக்கு சொந்தமான இடத்தில் 42 கூரை தகர குட்டாய்களை அமைத்து அவற்றை வாடகைக்கு விட்டிருக்காங்க. இதில் திருவண்ணாமலையை சேர்ந்த கட்டிட தொழிலாளர்கள் மற்றும் பனியன் கம்பெனி தொழிலாளர்கள் உள்ளிட்டோர் குடும்பத்துடன் தங்கி பணியாற்றி வந்திருக்காங்க. இந்த நிலையில் இன்று காலை அனைவரும் வழக்கம் போல பணிக்கு சென்ற நிலையில் மதிய நேரத்தில் வீட்டில் யாரும் இல்லாத போது சிலிண்டரில் கேஸ் கசிவு காரணமா வெடி விபத்து ஏற்பட்டிருக்கு. ஒரு வீட்டில் சிலிண்டர் வெடித்த நிலையில் ஒரே நேரத்தில் அடுத்தடுத்து 9 வீடுகள்ல இருந்த சிலிண்டர்களும் தொடர்ச்சியா வெடித்திருக்கு. இதில் 42 தகர கொட்டாய் வீடுகளும் தரைமட்டமான நிலையில் தீ கொழுந்து விட்டு எரிந்திருக்கு. இந்த தீ விபத்தில் வீட்டில் இருந்த பொருட்கள், ஆதார் அட்டைகள், கல்லூரி சான்றிதழ்கள் உள்ளிட்ட ஆவணங்கள் மற்றும் சிறுக சிறுக சேர்த்து வைத்திருந்த தங்க நகைகள், 3 இருசக்கர வாகனங்கள், கட்டில், பீரோ அப்படின்னு அனைத்து பொருட்களும் எரிந்து நாசமாயிருக்கு. இந்த வெடி விபத்து சத்தம் சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு கேட்ட நிலையில் அருகில் இருந்த பொதுமக்கள் கொடுத்த தகவலின் பெயரில் விரைந்து வந்த தீயணைப்பு துறை வாகனங்கள் தீயை அணைக்கும் பணியில ஈடுபட்டிருக்காங்க. அதோடு 10ற்கும் மேற்பட்ட தண்ணீர் லாரிகள் உதவியுடன் 30 தீயணைப்பு வீரர்கள் 3 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. இது தொடர்பான தகவல் அறிந்து ஏராளமான பொதுமக்கள் சம்பவ இடத்தில் கூடியதால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவிருக்கு. இதுக்கிடையில் வெடி விபத்தில் சிக்கிய வீடுகளை சேர்ந்தவர்கள் தகவல் அறிந்து வந்து பார்த்தபோது சிறுக சிறுக சேர்த்து வைத்ததெல்லாம் சாம்பலாகி போனதை பார்த்து கதறி அழுதிருக்காங்க. அப்போ சம்பவ இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய திருப்பூர் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இரவு தங்குமிடம் ஏற்பாடு செய்து தரப்படும் அப்படின்னு உறுதியளித்திருக்காரு. இந்த சம்பவத்தில் உடைமைகளை இழந்தவங்களுக்கு அரசு உரிய நிவாரணம் வழங்கணும் அப்படிங்கிற குரலும் எழுந்திருக்கு.